வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. மனிதன் பிறக்கும் நேரம் சாதாரணமல்ல. அந்த நொடியிலேயே அவனுடைய வாழ்க்கையின் பல அத்தியாயங்கள் எழுதப்பட்டு விடுகின்றன. இன்று உன் ராசி பற்றி ஒரு சாதாரண ஜோதிடம் சொல்லப்போவது இல்லை. உன் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் நடந்தது, ஏன் சிலர் திடீரென விலகினார்கள், நீ ஏன் மற்றவர்களை விட அதிகம் கஷ்டப்பட்டாய் என்று ஒரு முனிவனின் அருள்வாக்கை போல இப்பொழுது உனக்கு சொல்ல போகின்றேன். நீ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு இரகசிய வழி இருக்கின்றதே. வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறும் என்று அமைதியாக கேட்கும் ஒரு குரல் இருக்கின்றதே. அதனால்தான் இன்று நீ இந்த வீடியோவை இப்பொழுது பார்க்கிறாய். இது சாதாரணமல்ல. உன் விதி உனக்கே இன்று உன்னை கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது உன் ராசியை மனதில் நினைத்து கொண்டு கேள். நீ எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் எழும் மனிதன். உன் கோபம் உன்னை காயப்படுத்தும், ஆனால் உன் மனதோ குழந்தை போல தூய்மை. உன் வாழ்க்கையில் மிக விரைவிலேயே திடீர் பணவரவு வந்து கொட்டும். நீ அமைதியாக இருக்கிறாய், ஆனால் உன் மனதில் 1000 போராட்டங்கள் நடக்கின்றது. நீ தாமதமாக வெல்வாய், ஆனால் வென்ற பிறகு யாராலும் உன்னை அசைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் பல முகங்கள் வந்து சென்றிருக்கும், ஆனால் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் மிக விரைவிலேயே உன் வாழ்க்கையில் வரப்போகிறார். நீ பிறருக்காக அதிகம் அழுவாய். அதனால்தான் இறைவன் உனக்காக அமைதியாக ஒரு ஆசீர்வாதத்தை பெரிய அளவில் தயார் செய்து வைத்திருக்கின்றார். உன்னை அவமதித்தவர்கள் ஒரு நாள் உன் முன்னேற்றத்தை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். அப்பொழுது தெரிந்து கொள்வாய், முருகன் உனக்கான நேரம் வந்திருக்கின்றது என்று சொன்னாரே என்று. நீ எல்லோரையும் காப்பாற்ற நினைக்கின்றாய், ஆனால் உன் வழியை யாரிடமும் சொல்லுவது இல்லை. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி திரும்ப வரும். உனது மென்மையான மனம், அதனால்தான் பல முறை ஏமாந்து போயிருந்தாய். ஆனால் அடுத்த சில மாதங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். உன் அமைதிக்குள் ஒரு புயல் இருக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்களை விதி தானாக அதற்கான பதிலை சொல்லும். எப்பொழுதுமே பெரிய கனவு காண்கிறாய். பல தடைகள் வந்தாலும் இறைவன் உன்னை உயரமான இடத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்வான் என்று நம்பு. அதிகம் பேசுவது இல்லை, ஆனால் உன் வாழ்க்கை ஒரு நாள் எல்லோரையும் பேச வைக்கும். இப்பொழுது எல்லாம் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கின்றாய். ஏனென்றால் உன் ஆன்மா சாதாரணமில்லை. மிக விரைவிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், அதனால்தான் அதிகம் காயப்பட்டாய். ஆனால் இறைவன் உன் கண்ணீருக்கு பதிலாக பெரிய சந்தோஷத்தை இப்பொழுது அனுப்பப் போகின்றேன். உன்னுடைய ராசி என்ன என்பதை ஒரு முறை பதிவில் எழுது. கண்களை மூடி ஒரு நொடியாவது என்னை நினைத்து உனக்கு தேவையானதை கேள். அது நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் என்று விதி உள்ளது. இன்று நீ கேட்ட இந்த அருள்வாக்கில் உன் வாழ்விற்கு தேவையான முக்கியமான ரகசியம் அடங்கி இருந்தது. உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் வந்தது தெரியுமா? எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கை அவர்களை எளிதாக சில மனிதர்களை வெற்றி பெற விடுவது இல்லை. ஆனால் அவர்கள் சாதாரண ஆன்மாக்கள் அல்ல, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். சிறு வயதிலிருந்தே மற்றவர்களை விட வேறுபட்ட மனிதர்கள். யாருமில்லாத இடத்தில் கூட உனக்கு ஒரு தனிமை தோன்றியிருக்கும். நீ அதிகமாக யோசித்திருப்பாய், அதிகம் உணர்வாய், அதிகம் காயப்படுவாய். ஆனால் அதற்கு எல்லாம் பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றதே. குழந்தையே, நீ பிறந்த ராசி உன் குணத்தை மட்டும் சொல்லாது. உன் வாழ்க்கையில் எப்பொழுது சோதனை வரும், எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும், எந்த மனிதர்கள் விட்டு போவார்கள், எந்த மனிதர்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள், எல்லாம் அமைதியாக எழுதி விடுகின்றது. அன்பு கொடுத்து ஏமாந்தது போதும், குடும்பத்திற்காக கனவையே விட்டுவிட்டது போதும், அனைவரும் தூங்கும் நேரத்தில் அழுதது போதும். இனிமேல் உன் வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றது. வெற்றி நிச்சயம்.